இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தெருவிலே குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பாவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் அவனை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் நேசிக்கிற ஒரு அன்பான தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த இடத்தில் ஜெபமும் வேத புஸ்தகத்திலிருந்து இந்த கடைசி கால செய்தி என்று ஆண்டவர் வேதத்துல சில காரியத்தை எழுதியிருக்கிறார். அதை சபைகளுக்கு மாத்திரம் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிடாமல் உலகத்துல இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர்களுக்கும் அந்த கடைசி கால செய்தி திருச்சபைகள் போய் சொல்லணும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்று இன்றைக்கும் இந்த பூமியினுடைய கடைசி கால செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். நீங்க விரும்பினால் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கலாம். அது நிமித்தம் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் நிச்சயமாய் கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து ஒரு 20 நிமிஷம் இந்த இடத்துல ஜெபம் நடைபெறும். விரும்பினால் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே நிச்சயம் இன்றைக்கு விசுவாசத்தோடு இந்த இடத்துல வாருங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். இப்போதும் ஆரம்ப ஜெபமாக இந்த இடத்தில் நிற்கிற தம்பி விஜய் அவர்கள் வந்து ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைகள் எவ்வளவாய் பெரியதாய் இருக்கிறது. இந்த இடத்துல வந்து ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இந்த இடத்துல வந்து ஆண்டவரே உங்க பேரை ஆண்டவரே பிரஸ்தாப பண்ண கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடங்களுக்குள்ளிருந்து கேட்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவியானுடைய இடைபடுதலும் ஆண்டவரே உங்க பிரசனமும் ஆண்டவரே வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருவேளை சுகவீனத்தோடு இருப்பாங்கன்னா இந்த இடத்துல இதை கேட்கிற பொழுது ஒரு சுகம் உண்டாகட்டும். உங்களை குறித்து இன்னும் அறிகிற அறிவை ஆண்டவரே இந்த இடத்துல கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்க பெயர் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது திருச்சபை சார்ந்த தம்பிமார் ஒரு பாடலில் ஒரு 2 வரி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலை மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள்,
வைப்பார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை. கடன் பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவர் முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு விசை கூட இந்த இடத்துல நிக்கிற எல்லாரையும் எல்லா குடும்பத்தையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற உங்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அதிசயத்தை இன்றைக்கு செய்வாராக. உங்க வாழ்விலை செய்வாராக, உங்க பிள்ளைகளுக்கு செய்வாராக, கணவனுக்கு அதிசயத்தை செய்வாராக, மனைவிக்கு அதிசயத்தை செய்வாராக என்று வாழ்த்துகிறோம். வேதத்திலிருந்து கடைசி காலத்தில் நடக்கிற சில சம்பவங்களை உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர்களுக்கும் ஆண்டவர் சொல்லும்படி எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதை தான் இன்றைக்கும் இந்த இடத்துல குடியிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்துல எத்தனையோ காரியத்தை செவி கொடுத்து கேட்கிறீங்க, நேரம் செலவழித்து கேட்கிறீங்க, நல்லது. இன்றைக்கும் உங்கள் நடுவிலே நாங்கள் ஒரு 15 நிமிடங்கள் நாங்கள் ஆண்டவருடைய கடைசி கால செய்தியை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இதற்கு நீங்க தயவு செய்து செவி கொடுப்பீர்கள், ஆனால் நிச்சயம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் எந்த மாதிரியான ஒரு வேதத்துல இருந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல அதிகமான ஜனங்கள் நம்புகிற வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். இன்றைக்கும் தேசம் முழுவதிலையும் உலகம் முழுவதிலையும் அதிகமான பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பிற பாஷைக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது வேத புஸ்தகம்தான். நீங்க நன்றாய் கவனிக்கணும். இந்தியா தேசத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான மொழிகளில பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். அப்போ உலகம் முழுவதும் எத்தனை 1000 பாஷைகள் பேசுகிறவர்கள் இருப்பார்கள் என்று கவனிக்கணும். அதுல கிட்டத்தட்ட 1700க்கும் அதிகமான பாஷைகளில வேதத்தை மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா ஜனங்களுக்கும் வாசிக்கும்படி சபை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த வேதத்தை குறிப்பிட்ட தேசத்தாருக்கு மட்டும் ஆண்டவர் கொடுக்காமல், குறிப்பிட்ட பாஷைக்காரர்களுக்கு மட்டும் இந்த வேதத்தை கொடுக்காமல், அல்லது குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் இந்த வேதத்தை கொடுக்காமல், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் வேதத்தை எழுதியிருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டம். இந்த திட்டம் ஒருவேளை மனுஷன் தீட்டியிருந்தால் அது ஒரு மாவட்டத்தோடு மாநிலத்தோடு இந்த வார்த்தை நின்று போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு பல கடல் கடந்து, தேசங்கள் கடந்து, ஜாதிகளை கடந்து இந்த வார்த்தை போகிறதென்றால் இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. இந்த வார்த்தையை எழுதினது கர்த்தர். இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனி நிறைவேற போகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல ஒரு இடத்துல ஆண்டவர் இவனமா எழுதியிருக்கிறார், காசா மொட்டை அடிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். எழுதி பல ஆயிரம் வருடங்கள் ஆயிற்று. ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:18 வாசித்தால், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். என்ன புரியுது அப்படின்னா, நீங்க கவனிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வேத பிரமாணத்தில் உள்ள
அதுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ எழுதப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நிறைவேறும். அப்படிதான் இன்றைக்கும் ஆண்டவர் எழுதின வார்த்தை கொஞ்ச காலங்கள் தாமதித்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு காசால நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல, அதுல சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை, நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். அப்படியே ஆண்டவருடைய வேதத்தை நீங்க வாசித்தால் அதுல கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அதை தான் நாம கிறிஸ்மஸ் என்று சொல்லி உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் இன்று வரையிலும். அதே இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்தின் கடைசி நாட்களில இந்த பூமியில மறுபடியும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த நாட்கள் எது என்று சொல்லி நீங்க கவனித்தால் வேதத்துல 2 பேதுரு 3:10 எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதலங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று இந்த பூமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்க கவனித்தால் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது விதமாக வரும். திருடன் நம்ம வீட்டுக்கு எப்போ வரான்னு நமக்கு யாருக்கும் தெரியாது, ஆனா திடீர்னு வருவான். நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து திடீர்னு வருவார். அவருடைய வருகைக்கு நாம எச்சரிக்கையாகவும் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே கடைசி காலம்னா என்ன, ஆண்டவர் எப்போ வருவார்னு ஒண்ணுமே தெரியாம இருந்தா அவருடைய வருகையில நம்ம போகவே முடியாது. ஆகவே கடைசி காலம் எப்படி இருக்கும் என்கிறதை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். தயவு செய்து வீடுகளில் இருந்தாலும் கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போ கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதலங்கள் அதாவது பூமி வெந்து உருகி பூமியும் அதில் உள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது என்னைக்கு நடக்கும் அப்படின்னா, நடக்க ஆரம்பித்து விட்டது. எப்படி என்று சொல்லி பார்த்தா, இன்னைக்கு எல்லாருடைய காதுகளிலேயும் ஒன்று தொனிக்கிறது, இந்த பூமி வெப்பமயமாகுது. எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? பூமி வெப்பமயமாகுது. உங்களுக்கும் புரியும். வருஷந்தோறும் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி வெயில் ஏறிட்டே இருக்கிறது. ஒரு காலத்துல பெரும் பணக்காரர்கள் தான் ஏசி மாட்டினாங்க வீட்டுல. இப்போ நடுத்தர குடும்பம், அதை விட பாவப்பட்டவங்க எல்லாம் ஏசி மாட்டினாதான் வாழ முடியும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அப்படியே இந்த பூமி நாளுக்கு நாள் வெப்பமயமாகுது. இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்துல நாம வாசித்தால், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலேயும் அடையாளங்கள் தோன்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்னைக்கு மறுபடியும் வருவார் அப்படின்னா, இந்த பூமியினுடைய நாட்கள் கடைசி நாட்கள் எது அப்படின்னா, அதனுடைய அடையாளம் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலேயும் அடையாளங்கள் தோன்றும். அது இப்பொழுது தோன்ற ஆரம்பித்து விட்டது. பூமி வெப்பமயமாக ஆரம்பிச்சு விட்டது. இப்போ சூரியன்ல என்ன அடையாளம் தென்படுகிறது என்று நீங்க கேட்கலாம். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளானா ஒரு 5 வருஷம் 6 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. சூரியன்ல ஓசோன் படலம், அதுல ஓட்டைகள் விழ ஆரம்பிச்சிருக்கிறது, பூமிக்கு ஆபத்து என்று சொல்லி. ஓசோன் படலம் என்று சொல்லி நீங்க யூடியூப்ல அடிச்சா நிறைய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய டாக்டர், மருத்துவர்கள் எல்லாம் அது குறித்து விளக்கம் கொடுக்கறாங்க. சரி, அதனால என்ன? ஆண்டவர் சொன்ன அடையாளம் ஒன்று நிறைவேறுகிறது. 2வது, இதனால பாதிப்பு என்ன அப்படின்னா, ஓசோன் படலம் அது ஓட்டை ஆனால், ஓசோன் படலம் தான் சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி, அந்த கதிர்வீச்சு, அதெல்லாம் நம்ம மேல நேரடி படாமல், இந்த ஓசோன் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி, சூரியன்ல இருந்து நேரடி அந்த கதிர் நம்ம மேல பட்டுச்சுன்னா தோல் வியாதிகள் வரும், கேன்சர் வியாதிகள் வரும். டைரக்டா நம்ம சூரியனை பார்க்க கூடாது. பாத்தீங்கன்னா ஆகையினாலதான் சிட்டிகளில் எல்லாம் நிறைய பேர் கருப்பு கண்ணாடி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம தலைவலிச்சா கூட சமாளிச்சுட்டு போயிடுவோம். கண்ணாடி எல்லாம் எதுக்கு, பேட்டரி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி சொல்லுவாங்க, முகத்துக்கு நல்லா இருக்காது, எனக்கு சூட் ஆகாது, இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னத்துக்கு அப்படின்னா, தலைவலிக்கு கண்ணாடி போடுகிறோம், வாசிக்கு கண்ணாடி போடுகிறோம். அதையும் தாண்டி சிலர்
கருப்பு கண்ணாடி ஏன் போடுறாங்க அப்படின்னா சில நினைப்பாங்க பந்தாவுக்காக போடுறோம் அப்படின்னு. இல்ல, விஷயம் தெரிந்தவங்க அது ஏன் போடுறாங்க அப்படின்னா, அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு டைரக்டா கண்ணுல படும்போது இந்த ஓசோன் படலத்துல ஏற்கனவே ஓட்டை விழுந்து கிடக்கிறதுனால அது டைரக்டா படுகிறதுனால கண்ணு பாதிக்கப்படும். அதான் நிறைய பேருடைய கண்ணுல அந்த வளருது, ஒரு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, கண்ணு வெள்ளையாகுது, குருடாகுது, இந்த மாதிரி பாதிப்புகள். ரெண்டாவது, மனுஷனுடைய சரீரத்தில் அது நேரடி படுகிறதுனால நிறைய பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு கொண்டே போகுது. அதனாலதான் கடைசி காலத்துல அதிகமான கேன்சர் நோய்கள் இந்த பகுதியில இருக்கிறது. நம்ம நாடுகளிலும் சரி, அயல் நாடுகளிலும் சரி, அதிகமான நோயினால மக்கள் பாதிக்கப்படுகிறதெல்லாம் இந்த கடைசி காலத்தினுடைய அறிகுறிகள், அடையாளங்கள். ஆகவே இதெல்லாம் நாம கேள்விப்படும் போது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, இந்த சூழ்நிலைகள்ல இருக்கிற உங்களையும் என்னையும் மீட்கும்படி, அதாவது காப்பாற்றும்படி, ரட்சிக்கும்படி, அதாவது காப்பாற்றும்படி இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே கடைசி காலத்துல நாம இருக்கிறோம். நீங்க நினைக்கலாம், சூரியன்ல ஓட்ட விழுந்தா எனக்கு என்ன அப்படின்னுட்டு. அதனாலதான் பூமி வெப்பமயமாகுது. அதனாலதான் ஓசோன் படலம் ஓட்டை விழுந்ததுனால டைரக்டா அந்த கதிர்வீச்சு மனுஷனை தாக்குகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டே போகுது. நீங்க நல்லா கவனித்தா முன்னாடி எல்லாம் ஜலதோஷம், காய்ச்சல் அப்படின்னா 2-3 நாள்ல சரியாயிரும். இப்போ அப்படி இல்லை, 10 நாள் ஆகுது சரியாக. அதே காய்ச்சல் தான், அதே ஜலதோஷம் தான், அதே தலைவலி தான். ஏன் இத்தனை நாள் போட்டு இழுக்கு அப்படின்னா, அந்த சூரியன்ல இருந்து இறங்கி வரக்கூடிய அந்த கதிர்வீச்சினால நோய் எதிர்ப்பு சக்தி மனுஷனுக்குள்ள குறைஞ்சு பல பாதிப்புகள். ஆகவே பூமி வெப்பமயமாகுது, மனிதர்களுக்குள்ளாய் நோய்கள் வருகிறது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா வேதத்துல மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறது, கடைசி காலம் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி. இதெல்லாம் அரசாங்கம் அதை ரொம்ப தெளிவா ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு இந்த பூமிக்கு தேவையான நிறைய காரியத்துக்கு செலவழிக்கிறதை காட்டிலும் சூரியனை ஆராய்ச்சி பண்றாங்க, சந்திரனை ஆராய்ச்சி பண்றாங்க. அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஓட்டை விழுந்ததுனால சூரியன்ல இருந்து அவங்க சொல்றாங்க சூரிய புயல் வரப்போகுது. காற்று புயல் வந்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குது. மரம் விழுந்து போகுது, சீற்றெல்லாம் அடிச்சு உடைச்சிருது, பயங்கரமான பாதிப்பு. இப்போ சூரியன்ல இருந்து சூரிய புயல், சோலார் புயல், நீங்க நெட்ல இருக்கு, இதெல்லாம் அடிச்சு பார்த்தா உங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க. அப்போ சூரிய புயல், சோலார் புயல் எல்லாம் வர இருக்கிறது. அப்படி வரும்போது இந்த பூமியில யாரும் இருக்க முடியாது. எல்லாமே சேட்டிலைட் ஒர்க் ஆகாது, செல்போன் ஒர்க் ஆகாது. அதே போல மனிதர்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மரஞ்செடி கொடியெல்லாம் வளராது, கருகி போகும். இப்படிப்பட்ட நிலைகள் நிறைய வர இருக்கிறது. இந்த பூமிக்கு ஆபத்து ஆபத்து ஆபத்து, அவ்வளோ ஆபத்துகள் இருக்கிறது. இவ்வளோ ஆபத்திலையும் ஒரு தேவன் உங்களை ரட்சிக்க இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே அவரை விசுவாசிங்க. ஆகையினாலதான் அரசாங்கம் இதை ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுனால அவங்க யோசித்தாங்க, இதெல்லாம் எதற்காக ஏற்படுகிறது என்றால், ஒன்று இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வருகிறார், அதை பறைசாற்றுக்கு அடையாளமாய் இருக்கிறது. என்ன ஒன்று, இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு காரணம், வாகனம் பயன்படுத்துகிறோம், ஏசி பயன்படுத்துகிறோம், தொழிற்சாலையில இருந்து பயங்கரமான புகைகள், காற்று மாசு, அதுவும் ஒரு பெரிய காரணம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் அரசாங்கம் இப்போ இப்படியே போனா நம்ம தப்ப முடியாது, நம்ம குடும்பம் தப்பாது, நம்ம தலைமுறைகள் தப்பாது. வாளுக்கு தேவையான பணம் இருக்கும், ஆனா வாளுக்கு தேவையான சுகமும் ஆரோக்கியமும் இருக்காது. அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை காப்பாற்றணும் அப்படின்னு தான் சொல்லி 2 வீலர் எலக்ட்ரிக்ல கொண்டு வந்துட்டாங்க. பெட்ரோல்ல ஓடிக்குன்னா தானே புகை வரும். அதனால எல்லாமே காரை பேட்டரியில ஓடுற மாதிரி, சார்ஜ் போட்டு ஓடுற மாதிரி கார் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு தான். பைக்கு, பெரிய பெரிய ட்ரெயின் எல்லாம் மின்சாரத்துல கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே எவ்வளவு மாசுபடுத்துதோ அதெல்லாம் கட் பண்ணி எவ்வளவு குறைக்க முடியுமோ. அரசாங்கம் பாத்தீங்கன்னா மரம் செடி எல்லாம் வளங்கன்னு சொல்லக்கு காரணம் தான். 20-25 வருஷமா அதை அழுத்தி சொல்றாங்க. இதெல்லாம் பூமி வெப்பமயமாகுகிறத தடுக்கும். இன்னும் சிலர் வளர்ந்த நாடுகளில, அமெரிக்கா, ரஷ்யா, இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்கார நாடுகள் எல்லாம் சூரிய புயல் வரப்போகிறது, சூரியன்ல ஓசோன் படலம் ஓட்டை விழுந்ததுனால மனிதர்களுக்கு நோய்வாய் பயங்கரமா வரும். ஆகையினால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் தப்பணும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பூமியில இருந்து எத்தனையோ 1000 அடி கீழே அண்டர் கிரவுண்ட் சிட்டியே உருவாக்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது.
பெரிய அளவுல ஒரு பூமிக்கு மேல என்னெல்லாம் இருக்கிறதோ, தோட்டம் இருக்கிறது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது, போக்குவரத்து இருக்கிறது, ரோடு இருக்கிறது, கட்டடம் இருக்கிறது, குடிசை இருக்கிறது, பெரிய வீடு இருக்கிறது, அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது. அப்படி எல்லாமே அண்டர் கிரவுண்டு கிட்ட பூமியை தோண்டி துளையிட்டு ரொம்ப ஆழத்துல கொண்டு போய் கட்டி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை சூரிய புயல் வந்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணி வரக்கு முன்பதாகவே குடும்பத்தோடு பூமிக்கு அடியில போய் தங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் பூமிக்கு அடியில வீடு வாங்கி இருக்கிறாங்க. நம்ம பூமிக்கு மேல கட்டுற வீட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி பூமிக்கு அடியில கட்டப்பட்ட ஒரு வீடு வாங்கக்கு எவ்வளவு பிரைஸ்ன்னு கேட்டேன். ஆனா வாங்குற மாதிரி இல்லை. வெறும் 22 கோடி தான் பாஸ்டர், புக் பண்ணுவோமான்னு கேட்கறாங்க. 22 கோடியா அப்படின்னா 22 லட்சம் பேர் பூமிக்கு அடியில வாங்கி இருக்கிறாங்க. ஏன்னா நாம பெருசா சிந்திக்கிறது இல்லை. நாளைக்கு என்ன சமையல், நாளன்னைக்கு என்ன சமையல், சமையல் தான் நம்மளுடைய சிந்தனைல ஓடிட்டு இருக்கோம். அடுத்தால பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்யலாம், காலேஜுக்கு என்ன செய்யலாம், கட்டி கொடுக்க என்ன செய்யலாம், இப்பவுமே ஒரு LIC போடுவோமா, இந்த மாதிரி தான் நமக்கு குறுகிய கால ஒரு 5 வருஷத்துல என்ன தேவையோ அதையே நாம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பெரும் பணக்காரர்கள் மாசந்தோறும் 10 கோடி 15 கோடி வருமானத்துல இருக்கிறவங்க, பணம் இருக்கு, வாழ வழி இல்லை. ஆகையினால எப்படியாகிலும் வாழணும், அனுபவிக்கணும்னு விரும்புகிறவர்கள் இன்றைக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி இனி காலம் கடைசி, எப்படியும் தப்ப முடியாது. ஆகையினாலதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க நாசா. சூரியன்ல, அதாவது சந்திரன்ல வீடு கட்டி மக்களை குடியேற்ற மாதிரி, சுற்றுலா போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் லட்சம் ரூபாய் கொடுத்தாக்கி சுற்றுலா போயிட்டு வர மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே குடியிருக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி தானே பாதிக்கப்படும், சந்திரன்ல போய் தப்பிச்சிடலாம் அப்படியெல்லாம் சிலர் நினைச்சு திட்டமிட்டு இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க நினைக்கலாம், அழிஞ்சிட்டு போட்டோம், என்ன ஒரு வாழ்க்கை, இப்படி எல்லாம் நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த பூமி அழிஞ்சா என்ன, ஏசு கிறிஸ்து வந்தா எனக்கு என்ன, இப்படி கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், ஏசு கிறிஸ்துவின் வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அதை தான் நான் உங்களுக்கு 5 நிமிஷத்துல சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவ்வளோ ஆபத்துகள் இந்த பூமியில வர இருக்கிறது. உங்களை காக்கும்படி, உங்களை மீட்கும்படி, உங்க தலைமுறைகளை காக்கும்படி, உங்க தலைமுறைகளை மீட்கும்படி இயேசு என்கிற இரட்சகர் வரப்போகிறார். இந்த அழிவு நெருங்கக்குள்ளாக இயேசு வந்து இந்த பூமியில இருக்கிற ஜனங்களை ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கி தன்னோடு கூட சேர்த்து கொண்டு பரலோகத்திற்கு கொண்டு போவார். அப்போ பூமியினுடைய கடைசி நாட்கள்ல இது நடக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. முதலாவது மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் வேதத்துல முதல்ல பண்ணின பிரசங்கம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். அப்ப நீங்க கவனிக்கணும், ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் மனம் திரும்பணும். இன்னைக்கு நிறைய பேர் உடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. சிறு வயது முதலே ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிறவர்களை நாம பார்க்கிறோம். நண்பர்களை பார்த்து, சினிமாவை பார்த்து, பெரும்பாலும் நிறைய பேர் சினிமாவை பார்த்து தான் வாழ்றாங்க, நாடகத்தை பார்த்து தான் வாழ்றாங்க. எப்படி சண்டை போடணும், நாடகத்தை பார்த்தா சண்டை போட்டுடலாம். ஆமா, எப்படி ஸ்டைல் பண்ணணும், பந்தா பண்ணணும், சினிமாவை பார்த்தா பந்தா பண்ணிடலாம். ஆமா, ஜவுளி கடைக்கு போனாலே சினிமால வரக்கூடிய பேரை சொல்லி தான் நாம சாரி எடுக்கிறோம். இப்படி எல்லாமே சினிமாவை பார்த்தே வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே இயேசு இந்த பூமிக்கு வந்ததை எதற்காக அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை சொல்லிக் கொடுக்கும்படி வந்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆரம்பித்தார் முதல் பிரசங்கத்தை. அப்போ ஒரு மனுஷன் அழிவுக்கு தப்பி, நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா மனம் திரும்பணும். என்ன மனம் திரும்பணும்? அதாவது ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு பிடிச்ச மாதிரி, தனக்கு தெரிஞ்ச மாதிரி, தன்னுடைய விருப்பத்தின்படி வாழுகிறாங்க. உங்க இஷ்டத்திற்கு வாழும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைக்கல. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி வாழவே ஆண்டவர் இந்த பூமியில உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். நீங்க கவனித்தீர்களானால், அருமையான இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது சில வார்த்தைகளை அவர் சொன்னார். நீங்க நினைக்கலாம், ஆசீர்வாதம் எப்படி வருது என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்னத, ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருந்து
பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா அவனுடைய ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இல்லை, அவருடைய குணத்துல தான் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். நாம சிலரை பார்த்து சொல்லுவோம், அவன் புத்திக்கு தான் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சிலரை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா வேதம் அதை உறுதிப்படுத்துகிறது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அப்ப அந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? நல்ல வீடு, நல்ல மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வாகனம், சாப்பாடு, வஸ்திரம், இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது? யாருக்கு தேவன் கொடுக்க சித்தமா இருக்கிறார் அப்படின்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே குணத்தின் அடிப்படையில தான் தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சிலருக்கு குணம் பயங்கர கோபக்கார குணமா இருக்கும், பொறாம புத்தியா இருக்கும், எரிச்சலா இருக்கும், வஞ்சகமா இருக்கும், அடுத்தவங்களை பார்த்தாலே வயிறு எரியிற மாதிரி இருக்கும். அப்படி யாருக்காக இருக்குதுன்னா இன்னைக்கு மாத்திக்கணும். சரியா? ஆமா, சிலருக்கு அப்படிதான் இருக்கும். அடுத்தவங்களை பார்த்தாலே ஒரு பொறாம, அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்தாலே பொறாம, அடுத்தவங்க ஒரு மாடு வாங்கிட்டாங்கன்னா பொறாம, ஆடு வாங்கிட்டான்னா பொறாம, ஒரு சைக்கிள் வாங்கினா பொறாம, நல்ல மார்க் எடுத்தா பொறாம, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கணும். அப்ப ஆண்டவர் அதை தான் சொன்னார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தால சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த பூமியில நமக்கு ஒரு இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த பூமியில எத்தனையோ வியாதிகளில சிலர் கஷ்டப்படுறாங்க, ஆனா மீண்டு வர்றாங்க. எப்படி இரக்கம் கிடைத்தது? மருந்துல கர்த்தர் ஒரு இரக்கத்தை தருகிறார், மருத்துவர் மூலமாய் ஒரு இரக்கத்தை தருகிறார். இன்னைக்கு நீங்க வியாதியில கஷ்டப்படலாம், பயப்படாதுங்க, உங்க குணத்தை மாத்துங்க, இன்னும் தாழ்த்துங்க. ஆண்டவர் வேதத்துல சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாரா, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாரா. அப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், இன்னும் உங்களை தாழ்த்துவீர்களானால் கிருபை மேல கிருபையை தந்து ஆண்டவர் உயர்த்துவார். எவ்வளவு பெரிய வியாதியில அகப்பட்டவர்களும் மீண்டு வந்திருக்கிறார்கள், கர்த்தர் இறங்கி இருக்கிறார். சிலர் 25 நாளா கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஒரு விபத்துல தலையில அடிபட்டு மயக்கமாகி அப்படி இருக்கிறாங்க, ஆனாலும் மீண்டு வராங்க. சிலர் 1 வருஷம் தாண்டி மீண்டு வராங்க. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறதுண்டா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இயேசு மனுஷன் எப்படி வாழணும் வாழக்கூடாது என்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்க வந்தார். முதலாவது நாம மனம் திரும்பணும், பாவத்தில் இருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பினால் என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போதும் இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களில் ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு மனுஷன் வேத வசனத்தின்படி வாழ்ந்தால், அந்த மனுஷன் உயிரோடு இருந்தால், இயேசு வரும்போது அவன் ஒரு நொடி பொழுதுல அவருக்கு ஒப்புமையாய் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சேர்த்து கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவான். அல்லது வேத வசனத்தின்படி வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது அவன் கல்லறையில இருந்தா, அவன் கல்லறை திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம். எல்லாரும் நல்ல மனுஷன் பரலோகத்துக்கு போவான், பாவியான மனுஷன் நரகத்துக்கு போவான் என்று எல்லா மதமும் சொல்லுகிறது. ஆனால் வேதம் அதை ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னா, இயேசு இரண்டாவதாக வர இருக்கிறார். அவருடைய வருகையில தான் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். அவர்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் உயிர்த்தெழ வைத்து அவரோடு சேர்த்து கொண்டு பரலோகத்துல கொண்டு போய் விடுவார். இப்படிதான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ கடைசி காலத்துல வேதனை ஆரம்பித்து விட்டது, நோய்கள் ஆரம்பித்து விட்டது, இந்த பூமியில வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் ஆராய்ச்சி நிரூபித்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு என்கிற இரட்சகரை விசுவாசிங்க. அவருடைய வருகையில நம்ம போகணும்னா அவரை விசுவாசிக்கணும், அவர் மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கணும், அவர் இரட்சகர் என்று சொல்லி இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். அதோடு கூட மாத்திரமல்ல, சபையில ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பரலோகத்துக்கு போனோம்னா ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது ஞான ஸ்நானம் எடுக்கிற விஷயத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஞான ஸ்நானம் என்கிறது மத மாற்றத்திற்காக கொடுக்கப்படாமல், ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் பாவம் செய்தேன், அறியாமல் வாழ்ந்தேன், இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி தண்ணிக்குள்ள மூழ்கி எடுக்கிறதுக்கு பேரு தான் ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் மத மாற்றத்திற்காய் கொடுக்கப்படாமல் தேவனோடு நாம ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், அதை செய்யணும். அதே போல சபையில தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது தேவன் தன்னுடைய ஆவியானவரை தருகிறார். இப்போ ஒரு மனுஷன் பேய் பிடித்து ஆடுகிறான், நம்ம சொல்றோம் பக்கத்துல இறந்தாங்களா, அந்த அக்கா தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறோம். உடனே நம்மாளு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவோம், அவளுக்கு வேற வீடு இல்லையா, வேற பிள்ளைகள் இல்லையா, என் பிள்ளைகிட்டயா வரணும்
அப்படியெல்லாம் சொல்லி நீங்களும் திட்டிருப்பீங்க. அதே போல அவங்க திட்டுவாங்க பயங்கரமா. நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு செத்தவர்களுடைய ஒரு ஆவி வருது. ஆனா ஒரு செத்தவ மனுஷனுடைய ஆவி வர முடியும் அப்படின்னா உங்களுக்குள்ளாய் உங்களை படைத்த தேவனுடைய ஆவியால நிச்சயமாய் வர முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியை எந்த மனுஷன் பெறுகிறானோ அந்த மனுஷனுக்கு விரோதமாய் எத்தனை வாதைகளை மாந்திரீகத்தின் மூலமா ஏவி அனுப்பினாலும் அவன் அணுகவே அணுகாது. ஏன்னா அது தேவத்தினுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. அந்த ஆவி எனக்குள்ள இருந்துன்னா என் முடி எடுத்து சேவனம் பண்ணினாலும், என் காலடி மண்ணை எடுத்து சேவனம் பண்ணினாலும் என்னை அசைக்கவே முடியாது. காரணம், எனக்குள்ளா இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர். அவர் உள்ள இருந்தால் எந்த மாந்திரிகமும் வேலை செய்யவே முடியாது. பயப்படும், பயந்து நடுங்கும். சோ அந்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம கட்டாயம் பெறணும். அது சபையில போனாதான் கிடைக்கும். அப்போ இப்படியெல்லாம் நம்ம ஆயத்தமாகணும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில. அப்படி ஆயத்தமா இருந்து நாம வேத வசனத்தை வாசித்து அதன்படி வாழ்ந்தால், இயேசு கிறிஸ்து வரும்போது நாம உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்படுவோம். நம்மளுடைய நாட்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் அந்த கல்லறைகள் திறக்கப்பட்டு ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவை போல மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியும். ஆகவே இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய அடையாளம். கடைசி காலத்துல இன்னும் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் தாய்லாந்துக்கும் கம்போடியா தேசத்துக்கும் புதுசா ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. டெய்லி ஒவ்வொரு தொழில் நடந்த மாதிரி, தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி, கடை ஆரம்பிக்கிற மாதிரி தான் தினந்தோறும் ஒவ்வொரு தேசத்துல யுத்தங்கள் ஆரம்பிக்கிறது. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம், பல நாடுகளில உள்நாட்டு கலவரங்கள், இதெல்லாம் நடக்கிறது. கிட்டத்தட்ட 8 அடையாளங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை நான் ஜஸ்ட் வாசித்துட்டு விடுகிறேன். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழுமுமா, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுமுமா, இதனால பஞ்சங்கள் வருமா, கொள்ளை நோய் வருமா. கொள்ளை நோய் கடந்த நாட்கள்ல கொரோனா என்கிற மோசமான கொள்ளை நோய் உலகம் எங்கிலும் வந்தது. நீங்க கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு. ஆகவே அதுல சொல்லப்பட்ட அடையாளங்களும் உலகம் எங்கிலும் வந்தது. அதே போல பூமி அதிர்ச்சிகள் வரும். இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 900க்கும் அதிகமான முறை, 2 வாரத்துக்குள்ள 900க்கும் அதிகமான முறை இந்த பூமி அதிர்ச்சி சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் உலகம் எங்கிலும் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2010 இருந்து இந்த 25 வருஷம், அதாவது 15 வருஷத்திற்குள்ளாக 1,52,000க்கும் அதிகமான முறை பெரிய பூமி அதிர்ச்சியிலிருந்து சின்ன பூமி அதிர்ச்சி வரைக்கும் வந்திருக்கிறது. ஆகவே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முன்னாடி கூட்டு குடும்பம் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள், இப்போ வாழவே முடியல. ஒரு கணவன் ஒரு மாமியார், அவ்வளவுதான் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பிள்ளைகள் வாழ்ந்துடலாம். கூட ஒரு மாமியார் மாமனார், அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு. வாழவே முடியாது. அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாரும் யாரையும் நேசிக்கவோ பாதுகாக்கவோ பராமரிக்கவோ முடியல. ஆனா ஒரு காலம் இருந்தது. கூட்டு குடும்பத்துல அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு ஆசீர்வாதங்கள்லாம் இருந்துச்சு. ஆகவே இது ஏன் எதர்ச்சியா நடக்கல? ஆண்டவருடைய வருகையினுடைய கடைசி காலத்துல அடையாளமாய் சொல்லப்பட்டதெல்லாம் தெருவுல நடக்குது, தேசத்துல நடக்குது, சூரியன்ல நடக்குது, சந்திரன்ல நடக்கிறது, குடும்பத்திற்குள்ளாய் நடக்கிறது. ஆகவே கடைசி அடையாளம் என்ன அப்படின்னா, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இந்த ஆண்டவருடைய வருகை, அழிவு, ரட்சிப்பு, ஞானஸ்நானம் இதெல்லாம் சாட்சியாக பூமி எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த இடத்துல இந்த கூட்டத்தை நடத்துக்கு இங்க ஒரு சபையை கட்டவோ அல்லது இங்க யாரையும் மதம் மாத்தவோ நாங்க வராமல், இது எங்க தேவன் எங்களுக்கு தந்த பணி. நீங்க விரும்பினால் சொல்லுவோம், எதிர்த்தால் நாங்க எங்க பாட்டு கிளம்பிப்போம். இது எங்கள் தேவன் எங்களுக்கு தந்த பணியை மட்டும் நாங்க உங்கள் நடுவில் செய்ய வந்திருக்கிறோம். ஆகவே இயேசுவை விசுவாசிங்க, நம்புங்க. கடைசி காலத்துல வரப்போகிற பொல்லாத ஆபத்துகளுக்கு ஒரே ஒரு தேவன் உங்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் இயேசு என்கிற இரட்சகர், மீட்பர். அவரை விசுவாசிங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் என்னுடைய மனைவி உங்களுக்காக ஜெபித்து இந்த ஜெபத்தை நிறைவு செய்வார்கள். எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, என் நோய்களை சுகமாக்குங்க, என் தரித்திரத்தை மாற்றுங்க, என் ஆசீர்வதிங்கன்னு நீங்க கேளுங்க. இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்க, ஒரு 10 முறை சொல்லி பாருங்க. நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவர்.
எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஏசப்பா, நான் வேதியோடு இருக்கிறேன், எனக்கு நீங்கள் சுகந்தாங்க என்று ஏசப்பாவிட்ட சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருவாங்க. யாராவது இந்த இடத்துல கடன் பாரத்தோடு இருப்பீங்கன்னா ஏசப்பாட்ட சொல்லுங்க, எனக்கு கடன்ல இருந்து ஒரு விடுதலை தாருங்க என்று ஏசப்பாட்ட கேளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு கடன் பாரத்தில் இந்த விடுதலை தருவாங்க. ஒருவேளை வீட்டில் யாராவது சுகவீனமா இருந்தாலோ இன்னுமாக மன பாரத்தோடு இருந்தாலோ எல்லா பிள்ளைகளும் வாயிலை திறந்த ஏசப்பா இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருங்க என்று நீங்க மனரம்பியமாய் கூப்பிடும் போது நிச்சயமாகவே ஏசப்பா உங்களை விடுவித்து தருவார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில கூட ஆண்டவரே ஒரு சிலருக்காக ஆண்டவரே இந்த தெருவுக்காக ஆண்டவர் சுவிசேஷ அறிவிக்க தேவன் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜ்யத்தினோட இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு உண்டாகும் என்று சொன்னீரே தகப்பனே. ஹல்லேலூயா. சப்பா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சிஷ்யராக்குங்கள் என்று நீங்க சொன்னீங்க. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம். இந்த இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. அப்பா, இந்த இடத்துல என்ன நிலைமையோடு வந்திருப்பாங்க நான் அறியவில்லை, நீர் அறிந்திருக்கிறீங்க. இன்றிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர், புதிய சந்தோஷம் உண்டாகட்டும், புதிய ஆரோக்கியம் உண்டாகட்டும், பிள்ளைகள் குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தடைகள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும், குழந்தை வாக்கியங்கள் உண்டாகட்டும். அப்பா, இன்று முதல் இந்த குடும்பங்களை நீர் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க, சிறியவர்களை ஆசீர்வதிப்பீராக. இங்க கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆண்டவரே மனதில் வைத்துக்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. இந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். இந்த தெருவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தெருவை நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. வருமானத்தை பெருக பண்ணுவீராக. வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. யாருக்கு எந்தவித ஆபத்துகளோ மோசங்களோ வராதபடிக்கு இந்த தெருவில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பிள்ளைகளுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுப்பீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சொந்த தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வேலைக்கு போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாக ஆண்டவரே அப்பா, நஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பீராக. அப்பா, இந்த தெருவில் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுப்பீராக. இந்த தெருவில் யாரெல்லாம் கடன் பாரங்களோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் கடத்திலிருந்து நல்ல விடுதலை கொடுப்பீராக. இன்று முதல் இந்த கிராமத்தில் ஒரு பெரிய அசைவு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களில் தேவனுடைய சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனே. ஒவ்வொரு பெரியோர் சிறியோரை உங்க கருத்திலே தருகிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவர், இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்திலே தருகிறோம். இந்த தெருவை உங்க கருத்திலே தருகிறோம் ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இன்று முதல் ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கப்பட தேவன் கிருபை செய்வீராகப்பா. எங்களை உங்க கருத்திலே தருகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நீங்க கேட்ட வசனங்கள் வேதத்துல இருக்கிறது. யாருக்காகிலும் வேதாகமம் வேணும் அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்கு, இலவசமா கொடுக்குறோம், நீங்க வாங்கிக்கலாம். அதை தினந்தோறும் வாசிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்.